அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி நாளில் நடக்கக்கூடிய 3 கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க. அதிலும் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சிவபகவானினுடைய சிறப்பு ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்குரிய மிகவும் விசேஷமான நாள் தாங்க மகா சிவராத்திரி. என்னதான் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் விசேஷம் நிறைந்த மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது. அந்த வகையில் இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி வருதுங்க. மேலும் இந்த மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் 3 கிரகங்களினுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. அதில் கிரகங்களினுடைய தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரத்திற்கும், மனதின் காரணியாக கருதப்படக்கூடிய சந்திரன் மகர ராசிக்கும், கிரகங்களின் இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் புரட்டாதி நட்சத்திரத்திற்கும் செல்ல போகிறாங்க. இப்படி 3 கிரகங்களும் ஒரே நாளில், அதுவும் மகா சிவராத்திரி நாளில் தங்களது நிலையை மாற்றுவது மிகவும் சிறப்புக்குரியதாக ஜோதிட ரீதியாக கருதப்படுகிறது. இப்படி 3 கிரகங்களின் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே தென்படுங்க. இருந்தாலும் இந்த 3 ராசிக்காரர்கள் சிவபெருமானினுடைய ஆசியுடன் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறப்போகிறாங்க. தற்போது மகா சிவராத்திரி நாளில் நடக்கக்கூடிய 3 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிக்காரர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளாகவும் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகாதேவனுடைய அருள் ஆசியை அவர்கள் அடைய போகக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த காலகட்டங்க. அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் மிகவும் யோகமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. மகா சிவராத்திரி நாளில் நடக்கக்கூடிய 3 கிரக பெயர்ச்சிகளால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க. நீண்ட காலமாக மனதில் இருந்த அழுத்தம் நீங்கி மனது ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு சாந்தமாக இருக்கும், அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்த நிச்சயமற்ற தன்மைகள் நீங்க பெறுவீங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சிவபெருமானினுடைய அருளால் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கப்பெறுவாங்க. பண பிரச்சனைகள் தீர்ந்து நிதி நிலைமை மேம்பட ஆரம்பிக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். காதல் வாழ்க்கை வழக்கத்தை விட மிகவும் சிறப்பாகவே இருக்க பிறக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் சுபிக்ஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. ரிஷப ராசிக்கு மாத கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த 3 கிரகங்களினுடைய ஒரே நேரத்தில் ஏற்படுகின்ற இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் செவ்வாய், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் கொண்டு வரவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
நிறைய மாற்றங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அதிர்ஷ்டத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரி நாளில் நடக்கக்கூடிய 3 கிரக பெயர்ச்சிகளால் கடகராசிக்காரர்கள் உறவுகள் மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல பலன்களை பெறுவாங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப்பெறும். திருமணமானவர்களினுடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி பெருகும். அது மட்டும் இல்லாமல் தம்பதிகளிடையே பிணைப்பு அதிகரிக்கும். நிதி நிலைமை எதிர்பார்த்ததை விட வலுவாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால் பல வேலைகள் வெற்றிகரமாக முடிவடைய செய்யுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல திருப்பங்களை நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சியிலையும் சரி வியாபார ரீதியாகவும் சரி ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு தொழில் தொடங்கணும், வியாபாரம் தொடங்கணும், சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அது வந்து கைகூடாமல் இருந்திருக்கு அப்படின்னா இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை காண்பதற்குண்டான வாய்ப்பையும் பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புதிய முயற்சிகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம். புது புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் கையெழுத்திடுவீங்க. ஆவணங்கள் நிறைய கையெழுத்திட வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஆவணங்களில் கையெழுத்திடுறீங்க அப்படின்னும் போது படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்தலாம். வெளிநாட்டில் போய் பலரும் செட்டில் ஆகக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. திருமணம் சார்ந்த முயற்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, தான் நடக்கலை, ஒரு நல்ல வரன் அமையலை அப்படின்னு திருமணம் தொடர்பாக இருந்து வந்த பலவிதமான தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பிடித்த மாதிரியான ஏற்றவாறு ஒரு நல்ல வரன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வரன் அமைவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் மிகவும் சந்தோஷத்திற்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். சரி, இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரி நாளில் நடக்கக்கூடிய 3 கிரக பெயர்ச்சிகளால் துலாம் ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க செய்ய போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். பணி புரிபவர்கள் சிவபெருமானினுடைய அருளினால் கடின உழைப்புக்கான முழு பலன்களையும் வந்து பெறுவாங்க. பணியிடத்தில் தங்களினுடைய செயல்திறன் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். வீட்டு பொறுப்புகள் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. மொத்தத்தில் வாழ்க்கையில் இருந்த இருள் நீங்கி சிவபெருமானினுடைய ஆசியால் வாழ்க்கை பிரகாசிக்கவும் செய்யுங்க. அதே நேரம் பலவிதமான சௌகரியமான நிலைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல வகையில் யோகத்தை வந்து கொண்டு வர இருக்கிறதுங்க. திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களை திக்குமுக்காட வைக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் மகிழ்ச்சியையும் வந்து கொண்டு வர இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலம் குடும்பம் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் வந்து அடைவீங்க. தொழிலில் வியாபாரத்தில் அனைத்துமே லாபகரமாக இருக்குங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் சாதகமான பலன்களை தரும். பயணங்கள் மூலமாக வியாபாரம் தொழில் விரிவாக்கம் பெறுவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். நிதி நிலைமை உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செயல்திறமை மூலமாக கடின பணிகளையும் எளிதாக செய்து முடிச்சிடுவாங்க. சுக வாழ்வு உண்டாகுங்க. வீட்டில் சுபகாரியம் நடக்குங்க. திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்குங்க. தங்களது செயல்களுக்கு குடும்பத்தினரினுடைய ஒத்துழைப்பு முழுமையாகவே கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி எண்ணிய காரியங்களை
திறமையாக செய்து முடிச்சிடுவீங்க. பண வரவும் இருக்குங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்குங்க. சொத்துக்கள் மீது சற்று கவனமாயிருங்க. புது சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. வியாபாரம் செய்கிறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்வாங்க. அதே மாதிரி புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் மாற்றலாகும். தங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் யோகத்தை தருவதாகவே அமைய பெற்றிருக்கிறதுங்க.